குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் கடந்தும் உள் ஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டன உரையாற்றினார். என்ன சொல்லுவாங்க, அதில் 6 சரியாக இருக்கிறது. இன்னும் ஒன்றே ஒன்றுதான். அந்த தகவல்களை திரட்டி கொடுத்தால் நடைமுறைக்கு வரும். 10.5 தடையேது இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்னாலே. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிற உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்ப்பு சரியில்லை. அதனாலே தடையை நாங்கள் போடுகிறோம். 1000 நாட்கள் இந்த 2000 நாட்கள் இருந்தாலும் 2000 நாட்கள் இருக்கும்போதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அந்த தீர்ப்பு சரியில்லை. அதை நாங்கள் மாற்றி வன்னியர்களுக்கு நாமும் போடுவதெல்லாம் எங்களுடைய தொழிலாக இருக்கிறது. காரணம் வன்னியர்கள் மேலே இருக்கின்ற அந்த வன்மம். வன்னியர்கள் என்று சொன்னாலே இவர்களுக்கு திராவிட மாடல் அரசுக்கு பிடிக்கவில்லை. வன்னியர்கள் இவர்களுக்கு எல்லாத்தையும் செய்தார்கள். தலைவர்களுக்கு சரி பிடித்தால் இவர்கள் எண்ணெயை வெப்பங்களை தலையை ஊற்றி தங்கள் தலைவர்கள் இருக்கின்ற விசுவாசத்தை காட்டினார். இப்படியெல்லாம் நடந்தது. அந்நியர்கள் மீது திமுகவுக்கு ஏன் இவ்வளவு வெறி? 55 ஆண்டுகளாக நீடிக்கும் மனைவிக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த அநீதிக்கு முடிவு கட்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு காத்திருக்கிறார். இந்த ஆட்சி ஒழிய வேண்டும், இந்த ஆட்சி கூடாது என்று ஒரு வாக்குக்கு 10,000 எடுத்தாலும் சரி, 10,000 வாங்கிக் கொள்வாங்களே தவிர சூரியனுக்கு, உதய சூரியனுக்கு ஓட்டு கிடைக்கும்.